வீடியோ பார்க்க எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகு. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிற செய்திகள் எல்லாமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கானதான். ரோமன் ரெயின்ஸை பற்றி ஒரு செய்தி, ஷேமஸை பற்றி ஒரு செய்தி, இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோமனுடைய தம்பியை பற்றிலாம் ஒரு நியூஸ் இருக்குது. சரி வாங்க ஷோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போட்டு ரெஸ்லிங் சைடில் தமிழ் தெரிஞ்சுக்கோங்க. நட்புக்காக இல்லாட்டாலும், எனக்காக இல்லாட்டாலும், ரெஸ்லிங் ஃபேன்ஸுக்காக மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு செய்தி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரோமன் ரெயின்ஸை பற்றி கிடச்சிருக்கிற அரிய வகை ரூமரை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னடா அது அரிய வகைலாம் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது உண்மையிலேயே ஒரு யூனிக்கான ரூமர் தான். இதுக்கு முன்னாடி, அதாவது இந்த ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்லிக்கிறேன். டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ஜான்சனாக்கும் ராக்குக்கும் ஸ்டோரின்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரசமே நடத்தினானுங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் வந்து அட்டாக் பண்ணார். இவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாமில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் நடந்தது, எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் நடந்தது. இவருக்கு பார்த்தீங்கன்னா பேக்லாஸ்ன்னு நடத்துனாங்க. அதன் பின்னர் பார்த்தீங்கன்னா ஜான்சன் வந்து மீண்டும் ராயல் ரம்பிள் வின் பண்ணார். அதுக்கப்புறமா ரெஸ்ல்மேனியால ராக்குக்கும் ஜான்சனாக்கும் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்தது. இந்த மேட்ச்சை நீங்கள் கொஞ்சம் ரிவைனிங் பண்ணி பார்த்தீங்கன்னா, இதே ஸ்டோரியிலேருந்து தான் கோடி ரோட்ஸுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் நடந்திருக்கும். மொதல் ரெஸ்ல்மேனியால தோற்றுருப்பாரு, ப்ராக் லெஸ்னர் அட்டாக் பண்ணியிருப்பாரு, ராயல் ரம்பிள் வின் பண்ணியிருப்பாரு, ரெஸ்ல்மேனியால ஜெயிச்சிருப்பாரு. இப்போ டபிள்யூடி பார்த்தீங்கன்னா ஓல்டு ஃபார்மேட்டில் நல்ல ஹிட்டான மேட்சோடைய ரெஃபரன்ஸ்லாம் எடுத்து மீண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்சாக கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரசிகர்கள் மத்தியில் ஒரு விஷயமா ஆயிடுச்சு. இப்போ என்ன தெரியுமா மேட்ரு, இதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் அந்த டைமில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, ப்ராக் லெஸ்னர் செத்ரோலன்ஸு. ப்ராக் லெஸ்னருக்கும் செத்ரோலன்ஸுக்கும் பெருசாக மேட்ச் வைக்கணும் அப்படின்னு நினச்சாங்க டபிள்யூபிள்யூ. ஆனால் ரெஸ்ல்மேனியால கிக் ஆஃப்லேயே மேட்சை நடத்தி முடிச்சுட்டாங்க. ஏன்னா உமன் டிவிஷன் மேட்ச்சு தூள் கலப்போம், இதை மெயின் இவெண்ட்டாக வச்சு காசு அல்லுன்னு நினச்சாங்க. பட் அந்த ரசிகர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்படின்னு துப்பி விட்டுட்டானுங்க. சரி, இந்த ப்ராக் லெஸ்னர் விசஸ் செத்ரோலன்ஸ்க்கான ட்ரீம் மேட்சேஜ் நம்ம ஒழுங்காக பண்ணணும்னு சொல்லிட்டு சம்மர்ஸ்லாமில் மெயின் இவெண்ட்டாக வச்சானுங்க. அதுக்கு முன்னாடி ஸ்டோரியில் எப்படி கொண்டு போனாங்க பார்த்தீங்கன்னா, செத்ரோலன்ஸ் வந்து சாம்பியனாக இருக்காரு. மணி இந்த பேங்கை பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து நம்ம ப்ராக் லெஸ்னர் வெற்றி பெறுறாரு. அதுக்கப்புறமா செத்ரோலன்ஸ் கிட்ட கேஷிங் பண்ணுறாரு, மீண்டும் சாம்பியன் ஆகிறாரு. திருப்பி பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாமில் வந்து இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடக்குது. இப்போ உங்களுக்கு புரியுதா, இதே ஃபார்மாலிட்டி டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா மீண்டும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு செய்தி கிடச்சிருக்குது. அதாவது ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்கில் ரிட்டன் ஆவார். ட்ரைபிள் சீஃப் பார்த்தீங்கன்னா அவருடைய அச்சீவ்மெண்ட்லாம் எல்லாத்தையுமே வின் பண்ணிட்டாரு. இது வரைக்கும் அவர் வின் பண்ணாத ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா மணி இந்த பேங்கு. அந்த மணி இந்த பேங்கையும் பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுவார். சக்ஸஸ்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுக்கு அகேன்ஸ்டாக இவருக்கு ஒரு பெரிய பகை இருக்குல்ல, கோடி ரோட்ஸை அட்டாக் பண்ணதுக்கு தான் அவருடைய பிரதர்ஸ் குடும்பமே இருக்குது. மீண்டும் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுவார். அதன் மூலியமாக மீண்டும் பார்த்தீங்கன்னா அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை ரோமன் ரெயின்ஸ் வெற்றி பெறுவார். இவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிள் மீண்டும் மேட்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சம்மர்ஸ்லாமில் மீண்டும் மேட்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில செய்திகளாக வந்துருக்குது. டேய் யாரா நீங்களாம், எங்கே நான் நியூஸில் கலெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம். ஆக்சுவலி எனக்கு கிடச்சிருக்கிற ரூமர் செய்தி இதுதான். ரூமர் தானா, அப்டேட் கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா அது ரூமர் தான். இது நடக்கிறதுக்கு ஒரு 10% சான்ஸ் இருக்குன்னா 90% சான்ஸ் இல்லை. டபிள்யூபிள்யூ பொறுத்த வரைக்கும் இதை எதுக்கு இந்த ஸ்டோரியில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ரெஸ்லிங் அப்சர்வர்ஸ்லாம் சொல்கிறாங்கன்னா, டபிள்யூபிள்யூ வந்து ஓல்டு ஸ்டோரியினோட ரெஃபரன்ஸ்லாம் நிறைய எடுக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த மேட்சோடைய ரெஃபரன்ஸையும் டபிள்யூபிள்யூ எடுக்க வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில செய்திகள் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தட்டி விட்ருங்க. உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. இவர் தான் ரோமன் ரெயின்ஸ் மாதிரியே இருக்கிறாராம். இதை நான் சொல்லலை, இவரே சொல்கிறாரு. ரோமன் ரெயின்ஸ் மாதிரியே நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எந்த ஜானரில் இருக்கிறாருன்னு தெரில. ஆக்சுவலி இவர் யார் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸுடைய கசின். எஸ், ரோமன் ரெயின்ஸுடைய சொந்தக்காரன். அதனால தான் நான் பார்க்கறதுக்கு ரோமன் ரெயின்ஸ் மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. MLW ஒர்க் பண்ணுறாரு. இவர் பேர் வந்து ஜாக்கப் பேட்டோ. பார்க்கறதுக்கு மோட்டு பட்லு மாதிரி இருக்கிறாரு. ஆனால் ஜாக்கப் பேட்டோ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரோமன் மாதிரி இருக்கேன்னு சொல்கிறாரு. ஒருவேளை அந்த மூக்கு அப்படி இருக்குதோ, அப்படி கூட இல்லையே, எதை பார்த்து சொன்னார் தெரில. சரி விட்டுத்தலுங்க, ஒரு நிறமாக இருக்குமோ, சரி அதை விட்டுத்தலுங்க. இவர் வந்து இப்போ அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூல கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டார். இந்த லுக்கில் பார்க்கும்போது தாடி மீசையெல்லாம் பார்க்கறதுக்கு ரோமன் ரெயின்ஸ் மாதிரி இருக்குதுங்க. அதை பார்த்து ஒரு ரோமன் ரெயின்ஸ் சொல்கிறாரோ. இவர் பார்த்தீங்கன்னா இப்படி MLW தான் ரெஸ்லிங் பண்ணிட்டு இருந்தார். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூல கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டாராம். வரும்போது கண்டிப்பாக பிளட் லைனில் எதிர்பார்க்கலாம். இந்த லான்சியா நாயை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இவர் ஒரு காலத்தில் டபிள்யூபிள்யூல பார்த்தீங்கன்னா அடியாலாக ஒரு நாளைக்கு ரோமன் ரெயின்ஸுக்கு பதிலாக சண்டை போட்டார். அதுலேயும் தோற்று போனார். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு, அதாவது மிந்தி பார்க்கறதுக்கு சின்ன பையனாக ரொம்பவே நோஞ்சானா இருந்தார் 2018 காலத்தில். ஆனால் இப்போ ட்ரைனிங்கெல்லாம் எடுத்து ஒரு பெரிய ரசலராக பார்த்தீங்கன்னா வளர்ந்து இருக்கிறாரு. கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இவரும் டபிள்யூபிள்யூ வரணும் அப்படிங்கிறது தான் இவருடைய மிகப்பெரிய கனவாகவே இருக்குதான். ஸோ ஜாக்கப் பேட்டோ டபிள்யூபிள்யூக்கு வரப்பாரு. அதே மாதிரி ஆனாயும் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் டபிள்யூபிள்யூக்கு வருவாருன்னு எதிர்பார்க்கலாம். சரி, நம்ம ஜாக்கப் பேட்டோ MLWல இருக்கும்போது அவருக்கு ஒரு டாக்டிக் பார்ட்னர் இருக்கார். யார் தெரியுமா? இந்த வீடியோட முக்கில் ஒருத்தர் இருக்கார்ல, அவர் தான். இந்த மூஞ்சி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதேன்னு சில பேருக்கு தோணலாம். இந்த மூஞ்சி யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காமல்
பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்க. இந்த நபர் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஸ்மாக்டவுனில் ஒரு அண்டர் ரேட் ஜாபராக இருக்கிறாரு. ஒரு காலத்தில் நம்ம இவர் அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன் ரோமன் கிட்ட இருந்து டைட்டில் கொடுக்க போகிறதே இவர் தான் நினச்சோம். பட் ஆனால் ரோமன் ரெயின்ஸுக்கு நல்ல கையாக தான் இருக்காரு. யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாரும் தெரிஞ்சுருந்தால் மறக்காமல் கவுண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்க்கறதுக்கு முடியில்லாமல் இருக்காரு. அப்போ பயங்கரமாக முடியோட செமையாக இருக்காருல்ல. அடுத்த செய்தி, உங்களுடைய செல்டிக் வாரியர் ஷேமஸ் பார்த்தீங்கன்னா மீண்டும் WWE வர போகிறாரு. இதை இந்த வாரம் நடந்த ராலியை சொல்லியிருப்பாங்க, வாரியர் இஸ் கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு. அதை கரெக்டாக எந்த நேரத்தில் WWE போட்டிருந்தாங்க நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். இன்டர்கான்டினல் சாம்பியனான சாமி ஜெயின் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ வரும்போது இந்த ப்ரோமோ போட்டிருந்தாங்க. நம்ம ஷேமஸ் பார்த்தீங்கன்னா அவருடைய இன்டர்வியூவில் சமீபத்தில் சொன்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய ஃபைனல் அச்சீவ்மெண்ட்டை தான் நான் பண்ணதுக்கு மீண்டும் WWE வர போகிறேன். அதுதான் இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுது. ஏன்னா நம்ம ஷேமஸை பொறுத்த வரைக்கும் அச்சீவ்மெண்ட் உண்டு. இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்றுட்டால் அவர் வந்து கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆயிடுவார். அது மட்டும் இல்லாமல் ஷேமஸோட இன்ட்ரோ பார்க்கும்போதே தெரியுது, ஷேமஸ் ரிட்டர்ன் ஆகும்போது ஒரு ஹீல் ரெஸ்லர் தான் பார்த்தீங்கன்னா மீண்டும் ரிட்டர்ன் ஆவார். சாமி ஜெயின் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் வச்சுக்கிட்டு ஒரு ஃபேஷன் கேரக்டர் இருக்கார். மேபி பார்த்தீங்கன்னா WWE வந்து ஷேமஸுக்கும் சாமி ஜெயினுக்கும் ஒரு மேட்ச் நடத்தலாம். ஆனால் எனக்கு கிடைச்ச நியூஸ் படி பார்த்தீங்கன்னா சாமி ஜெயினுக்கு நெருக்கமான ஒரு எமோஷனல் மூமெண்ட் வந்து தான் சாமி ஜெயின் வந்து இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் தோப்பார். அதுவும் சம்மர் ஸ்லாமில் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது. இப்போ ஷேமஸோட பேர் அடிபடுது. என்னப்பா எமோஷனல் மூமெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு தெரியும் சாமி ஜெயின் யாருக்கிட்ட தோத்தா எமோஷனல் மூமெண்ட்டாக இருக்கும்னு. அதையும் மறக்காம உங்கள் ரொம்ப கமெண்ட் பண்ணுங்க. அதை பற்றி தெரியாட்டா கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நல்லா யோசிச்சு பாருங்க. அது உண்மையிலேயே ஒரு எமோஷனல் மூமெண்ட்டாக இருக்கும். அவரும் சாமி ஜெயினுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவர். ஒரு சிங்கிள்ஸ் சாம்பியன்ஷிப்பை ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு துடியாக துடிச்சிட்டு இருக்காரு. புரிஞ்சுதலா? சரி, புரியாட்டா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது ரோமன் ரெயின்ஸ் இவரால் சாம்பியனாக இருந்தார்ல, அதனால் சாம்பியன்ஷிப் ரேண்டம் ஃபோட்டோவை தான் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில், அதாவது ரோமன் ரெயின்ஸ் அப்படின்னு போட்டு ரோமன் ரெயின்ஸ் கிட்ட அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் இருக்கிற மாதிரி ஒரு போஸ்டரை போட்டிருப்பாங்க. பட் அதை இப்போ தான் அண்ணன்கிட்ட சாம்பியன்ஷிப் இல்லை, அதனால் நியூ ரேண்டம் போஸ்டரை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் அண்ணனுடைய தற்போதைய ஸ்டில். இவ்வளோ நாள் சாம்பியன்ஷிப்பை தோளில் தாங்கிட்டு இருந்த ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தோளில் தாங்க வேண்டாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா NJPWல ஃபேமஸாக தான், இவங்க பேர் வந்து குலிலான்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா NJPWல ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு இடத்துல இவங்க சமீபத்தில் பார்த்தீங்கன்னா WWE வந்து இவங்களை NXTயோடைய ஸ்டன்னருக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இவங்க அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா NXT உமன் ரெஸ்லராக பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் சைனிங் பண்ணிட்டாங்களாம். NXT தான் பார்த்தீங்கன்னா வர போகிறாங்களாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக NXTக்கு ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லி தான் ஆடியன்ஸ் மத்தியில் இவங்களாம் வர வச்சுருப்பாங்களாம் ஸ்டன்னர் டன்னரில். இவங்க அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா WWEயோடைய NXT ரெஸ்லராக பார்த்தீங்கன்னா சைனிங் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி NJPWல ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு கூடுதல் சிறப்பான விஷயம். WWE பார்த்தீங்கன்னா 2024 சம்மர் ஸ்லாமோடைய அஃபிஷியல் போஸ்டரை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டர் பார்க்கறதுக்கு போன வருஷம் போஸ்டர் இருக்குல்ல, அதுக்கு அட்டை காப்பி அடிச்ச மாதிரி தான் இருக்குது. போன வருஷம் சம்மர் ஸ்லாம், இந்த வருஷம் சம்மர் ஸ்லாம் கிளீவ்லாண்ட். இது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 3 நடக்குது. கரெக்டாக பாருங்கள், ஆகஸ்ட் 3 ஆகஸ்ட் 2 தான் ரோமன் ரெயின்ஸை பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுனில் அட்வர்டைஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் ஆகஸ்ட் 3 பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாம் நடக்குது. இதில் ரோமன் ரெயின்ஸில் பட் ஆனால் கோடி ரோட்ஸு, பியாங்கா பலர், ஜாக் ஆர்கில், லோகன் பால் பார்த்தீங்கன்னா இது அவருடைய ஹோம் டவுனு. கண்டிப்பாக அவருடைய ஃபோட்டோ இருக்கும். லோகன் பால், மிஸ்ஸோடைய ஃபோட்டோ இருக்குது. ஏன்பா உங்களுக்கு வேறு ஆளே கிடைக்கலையா? பாபி லெஸ்லி ஃபோட்டோலாம் போட்டுக்கலாம். மிஸ்ஸோடைய ஃபோட்டோவை போட்டு இது அஃபிஷியல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம கோடி ரோட்ஸ் மட்டும் தான் ஒரு டாப் அண்ட் சூப்பர் ஸ்டாராக இருக்காரு. இதை தவிர்த்து பாபி லெஸ்லியோ ராண்டி ஆட்டனோ அவங்களுடைய ஃபோட்டோவை இடம் பெறாமல் வச்சுருக்காங்க WWE. அது என்னன்னு தெரில. ஓகே, இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகள் அவ்வளோதான். நாளைக்கு ஸ்மாக்டவுனோட ரிவ்யூவில் சந்திக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம டாப் 10 வீடியோ போடலான்னு இருக்கிறேன். நம்ம கோடி ரோட்ஸை பற்றி தெரியாத ஒரு டாப் 10 அன்னோன் ஃபேக்ட்ஸை பற்றி நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன் இந்த சண்டே. இதே மாதிரி தொடர்ந்து போடலாமா அப்படிங்கிறதையும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் கேட்ட கேள்விகளை நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் நான் ரிப்ளை பண்ணுறேன்.